நீங்க நடிக்க வரலனா என்னவா இருப்பீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சில்க் சுமிதா அவர்கள் நான் நக்சலைட் ஆயிருப்பேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு முதலாளிகளோட கொடுமைக்கு ஆளான சில்க் தொழிலாளர்கள் பக்கம் தான் நின்னு இருக்காங்க. ஒரு முறை ஏவிஎம்ல மலையாள படத்தோட ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஷூட்டிங் நடந்தா டபுள் கால் ஷீட் பேட்டாவும் டபுளா கிடைக்கும். அந்த படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங்ல சில்க் அவர்கள் நடனமாடுற ஒரு பாடல் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த செட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களா இன்னைக்கு டபுள் கால் ஷீட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூடி பேசியதை பார்த்த சிலுக் சுமிதா அவர்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லக்கா இன்னைக்கு டபுள் பேட்டா கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னை அக்கான்னு சொன்னதை கேட்டு நெகிழ்ந்து போன சிலுக் சுமிதா இவ்வளவுதானே விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கமா எல்லா பாட்டுக்குமே சீக்கிரமா டான்ஸ் ஆடி முடிக்கிற சில்க் அன்னைக்கு மட்டும் நிறைய ரீடேக் எடுத்தாங்க. அதனால ஷூட்டிங் நேரமும் அதிகமாச்சு. அந்த தொழிலாளர்களுக்கு டபுள் பேட்டாவும் கிடைச்சது. அந்த அளவுக்கு உதவி குணம் மிக்கவங்க சில்க் சுமிதா அவர்கள். இன்னைக்கு இருக்கிற பல நடிகர் நடிகைகள் அவங்க ரொம்ப நல்லவங்க, இரக்க குணம் கொண்டவங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு பேசுறவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்க இறந்தப்போ ஒருத்தர் கூட அவங்கள போய் பார்க்கவே இல்லை. அவங்க கஷ்டப்பட்ட காலகட்டங்கள்ல கூட தன்னாலான உதவி எதையுமே செஞ்சதில்ல. ஊர் பேர் தெரியாத இடத்துல இருந்து வந்து புகழோட உச்சத்தை பார்த்துட்டு நமக்கு யாருமே இல்லைன்னு ஒரு விரக்தியான வாழ்க்கையில தான் சில்க் அவர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சில்க் சுமிதா அவர்களோட மரணம் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் ஒரு மர்மமான கேள்விகள் நிறைஞ்ச ஒரு மாய புத்தகம் தான். சில்க் சுமிதா அவர்கள் புகழின் உச்சத்துல இருந்த காலகட்டங்கள்ல தங்கள் படங்கள்ல இடம்பெற கவர்ச்சி நடனத்துக்கு எப்படியாவது சிலுக்கு ஆட வச்சிடணும்னு நினைச்ச தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குனர்களும் சரி, நடிகர்களும் சரி, யாருமே சிலுக்கு அவர்களோட இறப்புல கூட இல்லை. அடுத்த வாரம் யாரோட வாரமா இருக்கும்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பகுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.